முனியாண்டி அவர்கள் கிளம்புவதாக தெரிவித்திருக்கிறார்கள். பரவாயில்ல, இவ்வளோ நேரம் என்னுடன் இருந்ததுக்கு நன்றி. மற்ற உறவுகளுடன் நீங்கள் பேசினதுக்கும் நன்றி நன்றி நன்றி. மங்கையரசி அவர்களே, உங்களுடைய மாவட்டத்தை நான் மறந்துவிட்டேன். எனக்காக ஒரு முறை கூட உங்கள் மாவட்டத்தையும் உங்கள் இடத்தையும் போடலாமா? நான் மறந்துவிட்டேன். நான் கேட்டிருப்பேன், ஆனால் இப்போது மறந்துவிட்டேன். கண்டிப்பாக உங்களுடைய மாவட்டத்தையும் உங்களுடைய இடத்தையும் போடுங்களேன். அண்ணா, எல்லாமே நடக்கும் அண்ணா. என்ன பண்ணுறது? தேங்க்யூ, அழகாக கூப்பிடுறீங்க, ரொம்ப நன்றி. சரவணன், திருச்சி, வருக வருக. திருச்சி மாவட்டத்தை சொந்த மாவட்டமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களுக்கு இரு கரங்கூப்பி வருக வருக என வரவேற்கும் உங்கள் உடன்பிறப்பு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து குளச்சல் பாபு 10 என்ற யூடியூபர். உங்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். நம்ம இப்போ கடற்கரையை நெருங்கிட்டோம், கடற்கரைக்கு போயிட்டோம். நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரி, கேட்பதற்கு யாரும் இல்லை. உரத்த குரலில் நாம் பேசிக்கொள்ளலாம். மெயின் ரோட்டில் வருகின்ற போது யாரும் பார்த்து விடக்கூடாது, யாரும் கேட்டு விடக்கூடாது, யாரும் இன்னும் கூறிவிடக்கூடாது என்று ஒரு தயக்கம் இருக்கும். கடற்கரைக்கு சென்று விட்டால் அந்த தயக்கம் இருக்காது. சரிங்களா? வருகின்ற வழியில் பல தேநீர் கடைகள் எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் இப்போவுமே எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். மளிகை கடை ஓப்பன் ஆயிரும், காய்கறி கடை ஓப்பன் ஆயிரும், தேநீர் கடை ஓப்பன் ஆயிரும். இப்படி இதர பொருட்கள் வாங்கக்கூடிய எல்லா கடைகளுமே ஒரு 5 மணிலேருந்து ஓப்பன் ஆயிரும். சரியா? வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்துவிட்டோம் கடற்கரை. இடையில ஒரு ஆமாம். ஐயோ, நான் சொன்னேனே, நான் ஈரோடு போவதற்கு நான் பெரியார் பஸ் நிலையம் வருவேன். இப்போது ஞாபகத்துக்கு வருகிறது. மங்கையரசி என்றாலே மதுரை என்று வைத்துக்கொள்கிறேன். மா ஓகேவா? வாங்க சக்தி பீடம் அவர்களே, வருக வருக. மீண்டும் வருகை புரிந்ததுக்கு நன்றி. மங்கையரசி அவர்கள் விடைபெறுகிறார்கள் என்று நினைக்கிறேன். உடன் சிறிது நேரம் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். பரவாயில்ல, வீட்டில் வேலைகள் இருக்கும். சரி, வாங்க, மீண்டும் வாங்க. உங்களை வருகை எதிர்பார்க்கும் உங்கள் அன்பு சகோதரன் பாபு. சரிங்களா? ஓகே. பெரியார் பேருந்து நிலையம் மனசில் வைத்துக்கொள்கிறேன். மங்கையரசி என்றாலே மதுரை. ஓகே. சிறப்பு. இனி கேட்க மாட்டேன், மனசில் செட் பண்ணிட்டேன். சரியா? வாங்க சக்தி பீடம் அவர்களே, வருக. காலை வேளையில் கடற்கரை பயணம். ரோட்டோரம் நின்று பேசினால் யாராவது கிண்டல் பண்ணி விடுவார்களோ, அப்படி ஒரு சின்ன ஒரு தயக்கம் எனக்கு மனசில். இப்போ இந்த கடற்கரைக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன்,